நதியையும் நிலத்தையும் பெண்ணென புகழ்வது வார்த்தை, வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. சிறைகள் இல்லாத கைதியவள், மெழுகு போல தினம் உருகும் போதும் பிறர் வாழ தீபம் ஏற்றுவாளே. குடும்பம் என்னும் வயல் செழித்து ஊங்க தன் ஜீவன் அள்ளி ஊற்றுவாளே. கடல் அலை ஓய்ந்தாலும் பெண்ணில் அன்பு ஓயாது. நதியையும் நிலத்தையும் பெண்ணென புகழ்வது வார்த்தை, வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. தாயென காக்கிறாள், தாயென காக்கிறாள், தாரமாய் ஏற்கிறாள். பெண்மையே உண்மையில் அதிசயம்தானே. பூவென ஆடுவாள், புயலென சீருவாள். இரண்டுமே அவளுக்கு சரி சமம்தானே. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. அவளது அசைவெல்லாம் இசையன்று வேறில்லை. மா, மீனா ஏன் அழுதுட்டு இருக்க? உங்களை தான் கேட்குறேன். ஒன்றும் இல்லை, எந்த வேலையும் பார்க்காம வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள அவ்வளோ வேலை இருக்கு, போய் வேலையை பாருடின்னு சொன்னேன். அதான். இந்த வீட்டில் எல்லா வேலையும் அவள் தான் பார்க்கணுமா? ஏன் வேற ஆளே இல்லையா? நீங்கள் பார்க்க வேண்டியது தானே? ஆமாம், அவளே சின்ன பொண்ணு, இந்த வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீங்கள் கொஞ்ச நேரம் அவளை ஃப்ரீயாக விடுங்க. அவளுக்கு எப்போ தோணுதோ அவளே வந்து வேலையை பார்ப்பா. நான் ஒருத்தன் அவளை கஷ்டப்படுத்துறதே போதும். இல்லை நீங்களாம் வரியா? போங்க போங்கம்மா. மீனா, என்னை மன்னிச்சிரு. என்னால் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, தேவையில்லாத கவலை, நிறைய கஷ்டப்படுற. என்னால் முடியல. பாபாவை மறந்துட்டு என்னால் சத்தியமாக கூட சந்தோஷமா வாழ முடியல, முடியவும் முடியாது. இதுக்கு மேலேயும் நீ இங்கேயே இருந்தனா அது உனக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். நம்ம 2 பேரால வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கஷ்டம். அதனால எவ்வளோ சீக்கிரம் உன்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடு. எல்லாம் ஓ நல்லதுக்காக தான் சொல்கிறேன்.
சாரி. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு பரம்பரை சொத்து அந்த பித்தளை அண்டா மட்டும்தான். இன்னைக்கு அதையும் உங்க அப்பா தூக்கிட்டு போய் வித்து குடிச்சிருப்பான். அந்த அண்டாவை தூக்கிட்டு போய் வித்தது என்னையே தூக்கிட்டு போய் வித்த மாதிரி. ஐயோ, சச்சே, என்னம்மா பேசுற நீ? அப்பா கண்டிப்பா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. வேற யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, பக்கத்துல விசாரிச்சு பார்க்கலாம். ஏய், உங்க அப்பனே பெரிய திருட. நம்ம வீட்டுல திருடுறதுக்கு இன்னொரு திருடன் வரணுமா? படுபாவி, உன் அப்பன் தாண்டி திருடி இருப்பான். என் கல்யாணத்துல எங்க அப்பா அம்மா கொடுத்த சீர்வரிசையில அது ஒண்ணுதான் உருப்படியா இருந்தது. அதை தூக்கிட்டு போய் வித்துட்டான். எங்க அப்பா அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் அதை தானே பாத்துக்குவேன். அந்த பொருளை தூக்கிட்டு போறதுக்கு உன் அப்பனுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. பாவி, கொள்ளையில போக பாடையில போக கை கால விளங்காம போயிடுவாண்டி, விளங்காம போயிடுவான் பாரு. அம்மா, என்ன இருந்தாலும் அவர் உன்னோட புருஷன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி சாபம் கொடுக்காத. புருஷன் நெஞ்சு எரியுதுடி, நெஞ்சு எரியுது, வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்ன பண்ண சொல்ற? என்னடி சவுண்டு? வாசல்ல உட்காந்து சவுண்டு கொடுத்துட்டு இருக்க. அது யாரு கொடுத்த ரைட்ஸ் உனக்கு? இப்படி கத்துனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஒரு மேனர்ஸ் வேணா, டிசிப்ளின் வேணா, எஜுகேஷன் வேணா, கண்ட்ரி ப்ரூட். பாத்தியாடி, பாத்தியா? என்னமோ உன் அப்பா திருட மாட்டான், திருட குடிக்க மாட்டான்னு வக்காலத்து வாங்கின. இப்ப எப்படி வந்து நிக்கிறான் பாத்தியா? ஏய், அவன் இவன் ஏக வாசனெல்லாம் பேசக்கூடாது. கணவனே கண்கண்ட தெய்வம், புருஷனே பொண்டாட்டிக்கு சாஸ்வதம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அப்படியே புல் அடிச்சு வந்தாலும் புருஷன் புருஷன். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ற கான்செப்ட். அந்த கான்செப்டையே மறந்துட்டு தப்பு தப்பாலாம் பேசக்கூடாது. தாய் குலத்துக்கு ஆகாது, சொல்லிட்டேன். சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கேட்டது யாரு? ஏமாடா, கேளு கேளு கேளு. உனக்கு ரைட்ஸ் இருக்குமா? என் பேர்லாம் குள்ளநரி. ஆனா கொம்பு இல்ல, வாழை இல்ல, 4 கால் இல்ல. அதனால நான் மனுஷன்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். கேள்வியே இல்ல. உனக்கு சாவுதான், அதுவும் என் கையால் தான். உன்னை கொன்னாதான் எனக்கு நிம்மதி. அம்மா விடுடி. ஐயோ, அம்மா விடுமா? விடுமா, சொல்றேன்ல, கேளு. உனக்கு சுமங்கலியா சாகணும்னு ஆசை இருந்தா முதல்ல அட்டாக் பண்றதை நிறுத்து. இல்ல, நான் விதவியா சாகணும்னு தான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீ முதல்ல செத்து ஒழி. பாவி பாவி, நீ திருந்துட்ட, நல்லவன் ஆயிட்ட. நீ சத்தியத்து மேல சத்தியம் பண்ண இல்ல, அந்த பாவம் உன்னை சும்மா விடாதுடா. உன்னை சும்மா விடாது. ஒரு பொய் சத்தியத்தை சாட்சிக்கு கூப்பிட்டு அதோட தலையிலே அடிச்சு இன்னொரு பொய் சத்தியத்தை பண்ண. இது ஒரு குத்தமாடி? நாட்டு நலவன் தெரியாத அப்பாவி பாவம் கொண்டாட்டி. இவரோட எப்படி நான் குடும்பம் நடத்த போறனோ ஆண்டவா. நான் பாவிதான், ஆனா நீ பெரிய பாவி. நீ இங்கே கண்டு சாவு. அம்மா, அப்பாவிங்கிறதுனால நீ என்ன ஏமாத்துற. நீ பாவிடா, நீ பெரிய பாவி. அம்மா, இத பார், இவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நீ இங்கே கடந்து சாமா. அப்பா வாசல்ல வச்சு தின்னா நமக்கு தான் அசிங்கம். நீ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து திருத்த பாரு. ஐயோ, இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது? வேணாண்டி, வேணாம். மறுபடியும் இந்த ஆளு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உங்க 2 பேரையும் தலை முடிக்கிட்டு நான் தூக்கல தொங்கிடுவேன். தூக்கல தொங்கிடுவேன். போடி. யார் வேணாண்ணா? நமக்கு என்ன கௌரவமா? நீ திருந்தவே மாட்டியா? நான் திருந்தாம இருக்கிறதுனாலதான் ஊருக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது. இதை விட்டுட்டு தேவையில்லாம நீங்க டென்ஷன் பிபில ஏத்திக்கிறீங்க. இதெல்லாம் சட்டம் போடுறாங்களாம், பெரிய சட்டம். எப்படி தானும் சோத்துக்கு உள்ள கூப்பிட்டு தானே ஆகணும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மை பொண்டாட்டி. அம்மா, பால் பாயசம் ரெடியா? ஏம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி முறைக்கிற? நான் என்ன அப்படி தப்பா கேட்டேன்? பால் பாயசம் தானே கேட்டேன். அது ஒண்ணுதான் இப்ப குறை. ஏம்மா இப்படி பேசுற? இல்லம்மா, உனக்கு இன்னைக்கு என்னமோ ஆயிடுச்சு.
இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமான நாள். மேனக்கா இருந்த வரைக்கும் நல்லா தானே இருந்த. அவள் பாயசம் சாப்பிடாம அவசர அவசரமா கிளம்பி போனதுனால உனக்கு கோவம் வந்துருச்சா? நான் அவளை தடுத்து நிறுத்தலையேன்னு நீ கோவப்படுற. வாய மூடுறா. மேனகா 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 அவ கூட பழகின ராசிதான் உன்னை இந்த ஒசந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கா? இல்லம்மா, அது வந்து வாய மூடுறா. அவதான் உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுத்தாளா? அவளாலதான் பிஎஃப் பணம் வந்துச்சா? அவளாலதான் உனக்கு பென்ஷன் பணம் வந்ததா? அவதான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தாளா? எல்லாம் உங்க அப்பாவால வந்ததுடா. அவரோட வேர்வை, அவரோட தியாகம், அவரோட ரத்தம் இதெல்லாம் தான் உனக்கு எனக்கு புது வாழ்க்கை உருவாக்கி கொடுத்துருக்கு. அம்மா நான் இல்லைன்னு சொல்லம்மா. அப்புறம் ஏன் மேனகா கிட்ட எல்லாம் உன்னாலதான் எல்லாம் உன்னாலதான்னு அவ காலில் விழுந்து கும்பிடாத குறையா அவளை அப்படி புகழுத? அம்மா அது வந்து பேசாதடா. அவ உன்னை வளைச்சு போட்டிருக்கா. அவங்க அண்ணன் தான் உங்க அப்பாவை கொன்னுட்டாங்கிறத நீ மறந்துட்ட. அவளை வச்சு அவ குடும்பத்தை அழிக்கிறத விட்டுட்டு அவ விரிச்ச வலையில விழுந்துட்ட. இல்லம்மா, இத பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேள. போடா. நீ என்ன சொல்றது? நான் தான் நீ பேசினது எல்லாத்தையும் என் ரெண்டு காதலையும் கேட்டுட்டு தானே இருந்தேன். பணமும் வேலையும் வந்த உடனே பழி வாங்குற குணம் உன்னை விட்டு மறைஞ்சு போச்சுல்ல. ஆனா எனக்கு அப்படியே இருக்குடா. அந்த குடும்பம் சின்ன பின்னப்பட்டு சீரழிஞ்சு மொத்தமா நாட்டுக்கிட்டு செத்தாதா உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். அம்மா, இப்ப நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். நான் உன்கிட்ட எல்லாம் வந்த ராசிதான் சொன்னதை வச்சோம், அவகிட்ட நான் உருகி உருகி பேசினதை வச்சோம் நான் அவளை காதலிக்கிறேன்னு நம்பிட்டேன். சத்தியமா சொல்றேம்மா, நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன். இதெல்லாம் வெறும் நடிப்பு தான்மா. அவளை அப்படியே என் உள்ளங்கைக்குள்ள சுருட்டி வச்சு சட்டை பாக்கெட்டுக்குள்ள திணிச்சுக்கிறதுக்காக நான் நடிக்கிற நடிப்பு. அப்போ நீ சத்தியமா அவளை காதலிக்கல? எப்படிம்மா காதல் வரும்? நம்ம அப்பாவை கொண்ட அவங்க அண்ணனோட ரத்தம் தானே அவ உடம்புலயும் ஊறுது. என்னால எப்படிம்மா அவளை காதலிக்க முடியும்? என்னம்மா நீ? போய் பால் பாயசம் கொண்டு வா. சரிடா, என் சந்தேகம் அர்த்தமில்லாத சந்தேகமாவே போட்டோம். நான் போய் பாயசம் கொண்டு வரேன். என்ன இந்த நேரத்தில் போய் வாசலில் உட்காந்துருக்குற? உங்களுக்காக தான் மாமா காத்துட்டு இருக்கேன். எனக்காகவா? ஆமா என்ன விஷயம்? மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. சொல்லு மீனா. நானும் யோசிச்சு பார்த்தேன். எதை பற்றி? இந்த வீட்டை விட்டு போறத பத்தி. என்ன யோசிச்ச? அதில்ல மாமா, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வேற வழி இல்லை. நமக்கு கல்யாணம் ஆனது இந்த ஊருக்கே தெரியும். நானும் உங்களை ரொம்ப காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். புத்தி சொல்லுது இது தப்புன்னு. ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது மாமா. நீ என்ன சொல்ல வரையோ தெளிவாக சொல்லிட்டு எனக்கு புரியல. இதுக்கு மேல இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா, உங்களை மட்டும்தான் பிடிக்கும். இப்போ திடீர்னு நீங்க இல்லைன்னு சொன்னா நெஞ்சு பதறுது மாமா. ஏதோ ஒரு இருட்டு பாலைவனத்துல தனியா நிக்கிற மாதிரி இருக்கு மாமா. ரொம்ப பயமா இருக்கு மாமா. எனக்கு நீங்க புருஷனா இருக்க வேண்டாம், என்ன உங்க பொண்டாட்டியெல்லாம் ஏத்துக்க வேண்டாம். ஏதோ
ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு போயிடுறேனே மாமா. என்னால நீங்க இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. நீ ஏன் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இல்ல மாமா, எனக்கு உங்க நிலைமை நல்லா புரியுது. நானும் நீங்க எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அப்படி போயிட்டா எங்க வீட்டுக்கும் அவமானம், இந்த வீட்டுக்கும் அவமானம். அந்த அவமானம் காலப்போக்குல மறைஞ்சிரும். இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற வலி இருக்காது. அப்ப எதுக்கு நீ இப்ப இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? வலி இருக்காதுன்னு தான் சொன்னேன். ஆனா எனக்கு இருக்காதுன்னு சொல்லலையே. மீனா, இதெல்லாம் தேவையில்லாத கற்பனை. எப்படி காலப்போக்கில் இந்த அவமானம்லாம் போயிடுமோ அதே மாதிரி வலியும் போயிடும். அப்போ காலப்போக்குல உங்க வலியும் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல மாமா? நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியான்னு எனக்கு புரியல. என்னால பவாவை எப்படி மறக்க முடியும்? அவளை மறந்துட்டு என்னால எப்படி உன் கூட சந்தோஷமா வாழ முடியும்? நான் அப்படி பண்ணனா அது நான் பவாக்கு பண்ற ஒரு பெரிய பாவம். பவாக்கு மட்டும்தான் பாவம் பண்றீங்களா மாமா? மீனா, இல்ல மாமா, இப்ப பவா உயிரோட இருந்து நான் இந்த வீட்டுக்கு தாலி கட்டிக்கிட்டு வந்திருந்தா சத்தியமா சொல்றேன், நானே அந்த தாலியை கழட்டி வச்சுட்டு உங்களையும் பாபாவையும் ஒன்னா சேர்த்து வச்சிருப்பேன். பாபாதான் இப்ப இல்லையே மாமா. அதுக்காக என்ன நான் ஏத்துக்க சொல்லல. இத்தனை நாள் இந்த வீட்டுல வாழ்ந்த மாதிரி பொண்டாட்டிங்கிற பேர்ல ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போயிடுறேன் மாமா. நீ இந்த வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்காரியா வாழ்ந்தாலும் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டி தான். இது நடக்கும்போது எனக்கு உண்மையில இருக்க வெறுப்பு அதிகமாகுது. மனசுல நிம்மதி இல்லாம போகுது. இதை பாரு மீனா, நான் கொஞ்ச நாள் உயிரோட வாழணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு அதை பிடிக்கலையா? இந்த வீட்டில் நீ வேலைக்காரியா வேண்டாம், எஜமானி அம்மாவே வாழ்ந்துட்டு போ. மாமா, இதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்லலை. உண்மையை சொல்ல போனா எனக்கு நீங்க இருக்கிறது பிடிக்கல. இதையும் மீறி நீங்க தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமா இரு. ஆனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். மாமா, மரகதா, வாக்கிங் போயிட்டு வரேம்மா. சரிங்க. Oh!
ம் லக்ஷ்மி அம்மா, இத வந்துட்டேம்மா. வாங்க கீதா, என்ன உங்க படையோட வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? மேம், வீடு கொஞ்சம் சர்ச் பண்ணணும் மேம். நம்ம வீட்டியா? ஏன்? கொலையாளி தேடி வந்திருக்கோம். இங்க இருக்கிறாங்களோன்னு சந்தேகப்படுறோம். வாட்? கொலையாளிங்களா? எஸ் மேம். ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஆலங்குச்சி நகர செயலாளர் மிஸ்டர் பா கோபாலன் வாக்கிங் போகும்போது நடு ரோட்ல கொலை செய்யப்பட்டிருக்காரு. தெரியும், நான் கூட இப்ப ஃபிளாஷ் நியூஸ் பார்த்தேன். டிவியில் பார்த்தா தெரியுமா? டிவியில் ஃபிளாஷ் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. என்ன உளறீங்க? பொறுப்பான போலீஸ் அதிகாரி உளறி கூட்டுறதுக்காக உங்க வீட்டுக்கு வரல, உடனடியாக கொலையாளி அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். இனி நீங்க தப்பிக்க முடியாது, கோஆபரேட் பண்ணி ஆகணும். என்ன கீதா, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். சாரி மேம், எங்களோட ஹை ஆபீசர்ஸ் பிரஷர் இருக்கும்போது என்னால எதுவும் சொல்ல முடியாது. மேடம், மிஸ்டர் பா கோபாலனை கொலை பண்ண கொலையாளிங்க கொலை பண்ணிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி தப்பிச்சு உங்க வீட்டுக்குள்ள வந்ததை ஒருத்தர் பார்த்துட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அந்த பேசிஸ்ல தான் சர்ச் பண்ணலான்னு வந்தோம். என்ன கீதா, அபத்தமா இருக்கே. நம்ம வீட்ல போய் கொலையாளிங்களா? ஒன் செகண்ட். லக்ஷ்மிமா, இத வரேம்மா. அம்மா, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? இல்லைங்களேம்மா, யாரும் வரலையே. யாரும் வரலையா? வரல. எதுக்கு வேணும் பேச்சை வளர்த்துக்கிட்டு? சர்ச் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது. ஓகே, சர்ச் பண்ணுங்க. சர்ச். ஓகே சார். போங்க. This is very absurd.
ஏய் யாரா அவன்? சார் வெளிய வாங்கடா. வாங்கடா வெளிய. ஏய் என்னடா வச்சிருக்கீங்க? என்னடா கீழே? ஒன்றும் இல்லை சார். என்னடா கீழேன்னு கேக்குறேன்ல. அருவா ஏய் வெளிய வாடா. வாடா வெளிய. எட்ரா. எட்ரா. என்னடா இது? கத்தி சார். எட்ரா அந்த கத்திய. எட்ரா. புறா. புறாத. உன்னடா. புறாத. புறா. ஆ. டேய் போங்கடா. போங்கடா. சார் இவங்க 2 பேரும் அந்த கட்டில் கடையில் பதுங்கி இருந்தாங்க சார். ஏய் யாரா நீங்க உண்மையை சொல்லுங்க. சார் அடிச்சிடாதீங்க சார். உண்மையை சொல்லிடுறேன் சார். உண்மையை சொன்னா நான் ஏன் அடிக்கிறேன்? சார் நகர செயலாளரை நாங்க தான் சார் கொலை பண்ணோம். இந்த மேடம் தான் கொல்ல சொன்னாங்க. சார் காரியத்தை முடிச்சா ஆளுக்கு 5 லட்ச ரூபா தரேன்னாங்க சார். அதான் சார். இது போய் அபாண்டமா போய் சொல்றாங்க. எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என் வீட்டுக்குள்ள எப்படி வந்தாங்கன்னே தெரியாது. எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி 2 பேரும் உங்க வீட்டில் இருக்காங்க. உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவங்கள அரெஸ்ட் பண்றோம். இப்போ அடுத்ததா ஆள் வச்சு கொலை செஞ்சதுக்காகவும் கொலையாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காகவும் உங்களையும் அரெஸ்ட் பண்றோம். வாட் இஸ் திஸ்? ஒரு போலீஸ் அதிகாரியா நான் என் கடமையை செய்யறேன். கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க ஒரு அட்வொகேட், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இனிமே இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் ஜட்ஜு முன்னாடி ஆஜரானதுக்கு அப்புறம் வாய் திறந்து சொல்லுங்க. இப்போ நீங்க வரீங்களா மேடம்? இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல உட்கார வைங்க. மேம் இட்ஸ் ஓகே கீதா. யூ ஹேவ் டு டூ வாட் யூ ஹேவ் டு டூ. லக்ஷ்மிமா அம்மா. வீட்டை பார்த்துக்கோங்க. ஸ்ரீதரனுக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்கம்மா. திஸ் இஸ்ன்ட் a joke. சட்டம் படிச்சு அந்த சட்டத்தை நிலைநாட்டி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வக்கீலுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வக்கீல் மேலேயே ஒரு கொலை குற்றச்சாட்டை பதிவு பண்ணிருக்கீங்க. இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னங்கய்யா பண்றது? இன்னைக்கு நாட்டுல அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிருக்கு. கொலை கொள்ளை ஊழல் எல்லாமே சர்வ சாதாரணமாகி போச்சு. நிறைய வக்கீலுங்க கைதேர்ந்த ரவுடிங்களா இருக்காங்க. ஜனநாயகம் ஒரு மோசமான பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதுக்காக நீங்கள் நானும் வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போறதில்ல. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க தான் அதை பத்தி கவலைப்படணும். சரி விஷயத்துக்கு வரேன். மிஸ் வசுந்தரா, உங்க மேல சுமத்தப்பட்டிருக்க கொலை குற்றத்துக்காக போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்கிறதுக்காக 10 நாள் அனுமதி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல நான் நிரபராதி. அதை ப்ரூவ் பண்றதுக்காக நான் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாரா இருக்கேன். யுவர் ஆனர். அப்ப சரி, வக்கீல் வசுந்தரா மேல சாட்டப்பட்டிருக்க கொலை குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்காக ஒரு 10 நாள் நான் அனுமதி தரேன். வக்கீல் வசுந்தரா ஒரு பெண்ணா இருக்கிறதால இன்ஸ்பெக்டர் கீதா அவங்கள விசாரிக்கட்டும். விசாரணை முடிஞ்ச உடனே தகுந்த ஆதாரங்களோட கோர்ட்ல ஆஜர்படுத்த நான் உத்தரவு பிறப்பிக்கிறேன். ஐயா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. குற்றம் சாட்டப்பட்ட வசுந்தராவுக்கு இன்ஸ்பெக்டர் கீதா ஏற்கனவே பரிச்சயமானவங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட நல விரும்பியாவும் இருக்காங்க. அதனால கீதாவோட சேர்ந்து வக்கீல் வசுந்தராவை நானும் சேர்ந்து விசாரிச்சாதான் முறையான விசாரணையா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன்.
நீங்க 2 பேரும் சேர்ந்து விசாரணை அதிகாரியா இருக்கார்ல, எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ரொம்ப நன்றிங்கய்யா. வரேங்கய்யா. ம். தயவு செஞ்சு பத்திரிகை நிருபர்கள்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க, போயிருங்க. இல்ல நீங்க இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. ஐ நீட் டு டாக் டு them. மேடம், நீங்க கொலை கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கீங்க. வேண்டாம் மேடம். அதனால என்ன? நீங்க கேளுங்க. ஆளுங்கட்சி நகர செயலாளர் கொலை செய்யப்பட்டதுல உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா சம்மதமே இல்ல. கூலிப்படி அனுப்பி வச்சு நீங்க நகர செயலாளரை தீர்த்து கட்டினதா சொல்றாங்களே, அது பொய்யா? நிச்சயமா அதுவும் போய். அப்படின்னா கொலைகாரனுக்கு எதுக்கு உங்க வீட்ல அடைக்கலம் கொடுத்தீங்க? அதுக்கு ஏதாவது பிரத்யேகமான காரணம் இருக்கா? இத பாருங்க, நீங்க கூலிப்படன்னு சொல்ற அந்த ஆளுங்க எங்க வீட்டுக்கு எப்படி வந்தாங்கன்னு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் யாரையும் ஏவி விட்டு யாரையும் கொலை பண்ண சொல்லல. அந்த கூலிப்படைங்க எங்க வீட்டுக்கு எப்படி வந்தாங்கன்னு தெரியாது. அங்க வந்து இவங்க அரெஸ்ட் பண்ண பின்னதான் எனக்கு தெரியும். அந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுதான் உண்மை. திட்டமிட்ட சதின்னு சொல்றீங்க. அப்ப இந்த சதியை அரங்கேற்றம் பண்ணது யாரு? இது எதிர்க்கட்சியோட சதியா மேடம்? தெரியல. அந்த எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது முன்பகை உண்டா? இல்ல, இது ஆளுங்கட்சி அரசியல்வாதிங்களே அவங்க பண்ண ஒரு சதின்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி மேடம் ஒரு ஆளுங்கட்சி அரசியல்வாதி இன்னொரு ஆளுங்கட்சி அரசியல்வாதியை சதி பண்ணி போட்டு தள்ள முடியும்? ஏன் இந்த மாதிரி நம்ம நாட்டுல முன்னாடி நடந்ததே இல்லையா? சரி, அதை விடுங்க மேடம். 2 ஆளுங்கட்சி அரசியல்வாதிங்க மோதிட்டதுல நீங்க எப்படி பலிகடானீங்க? இந்த கேள்விக்கு பதில் என்ன கோர்ட் நிரபராதின்னு நிரூபிக்கிறச்ச உங்களுக்கே தானா தெரிய வரும். போதும் மேடம், இதுக்கு மேல பிரஸ்காரங்கள்ட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. சார் கடைசி ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். அலோ பண்ணுங்க. முடியாதுமா, அலோ பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே, கேளுங்க. மேடம், நீங்க ஒரு வக்கீல். இப்ப கொலை செய்யப்பட்ட பா கோபாலன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கேஸ்ல நீங்க அவருக்கு எதிராக வாதாடி இருக்கீங்களா? இல்ல, உண்மை என்ன தெரியுமா? அந்த பா கோபாலனை நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்ததே இல்ல. அந்த கோபாலன் கருப்பா சிவப்பா ஒல்லியா குண்டா ஒன்னும் தெரியாது எனக்கு. ஐ நெவர் மெட் ஹிம். உங்க பதில் ஏமாற்றமா இருக்கு மேடம். எல்லா வக்கீலுக்கும் எல்லா அரசியல்வாதிக்கும் தெரிஞ்ச விஷயம் மேடம். அதுலயும் பா கோபாலன் இந்த ஊர்ல ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர். அவரை போய் தெரியாதுன்னு சொல்றீங்க? ஆமா மேடம், இது எங்களால நம்ப முடியல. ஏன்னா ஆரம்பத்துல வக்கீலா பிராக்டிஸ் பண்றவங்க தான் பிற்காலத்துல அரசியல் நுழைஞ்சு பதவியில உட்கார்றாங்க. அப்படி பதவியில உட்கார்ந்ததும் 500 கோடி 1000 கோடின்னு ஊழல் பண்ணி பெருசா சம்பாதிக்கிறாங்க. நோனோ, அந்த மாதிரி தப்பா சொல்லாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா வக்கீல்களும் அரசியல்வாதியாகி மக்களை ஏமாத்துறதும் இல்ல, ஊழல் பண்றதும் இல்ல. ஒரு சில பேர் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா நான் மக்களை ஏமாத்தி அரசியல்ல இருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிற வக்கீல் இல்ல, மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிற வக்கீல். இங்க ஏற்கனவே இருக்கிற ஊழல், லஞ்சம், இந்த மாதிரி எல்லா விதமான தப்புகளும் பண்ணிட்டு இருக்கிற அரசியல்வாதிகளை திருத்தணும்னு நினைக்கிற வக்கீல். ஓகே, தேங்க்யூ. வழிவிடுங்க, வழிவிடுங்க. அப்புறம் எப்ப குணா எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட போற? வீட்டுல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்கண்ணே. குணா, பொண்ணு பார்க்க போறப்போ மறக்காம எங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போ. அண்ணே, எனக்கு அப்படி ஒரு கல்யாணமே வேணாண்ணே. எப்படி பயப்படுறேன் பாரு. என்ன சிரிப்பு கும்மாளமா இருக்கீங்க? என்ன விஷயம்? சித்தப்பா, நாங்க இப்ப உங்களுக்கு சொல்ல போற செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். என்ன விஷயம் முதல்ல சொல்லு. இப்போ நீலகண்டனுக்கு தொழில் ரீதியா பக்கபலமா இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள நீலகண்டனுக்கு எதிரிகளை மாத்தி ஜவுளி கடையை நடத்த விடாம பண்ணோன்னு நீங்க சொன்னீங்கல்ல? ஆமா, அதுக்கு கரெக்டான ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டோம். யார் அது? அவர் பேரு வட்டி வடிவேல். வட்டி வடிவேல். இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே. நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. பேரு தான் வட்டி வடிவேலு. ஆனா பணம் கொடுக்கறது மீட்டர் வட்டிக்கு. செம சம்பாத்தியம். அது மட்டும் இல்ல, வெறும் 10,000க்கு தொழில் ஆரம்பிச்ச ஆளு இப்ப மீட்டர் வட்டிக்கு விட்டு 10 கோடிக்கு அதிபதி. சரி, அவருக்கும் நீலகண்டனுக்கும் என்ன சம்பந்தம்? நீலகண்டம் வடிவேலுக்கு ரொம்ப முக்கியமான கஸ்டமர். சரக்கு வாங்குறதுக்கு நீலகண்டம் ரெகுலரா வடிவேலு கிட்ட தான் பணம் வாங்கிட்டு இருக்காரு. நீலகண்டம் வடிவேலு கிட்ட மீட்டர் வட்டிக்கு லட்சமா பணம் வாங்கியிருக்காரு. இப்ப வட்டி கட்டுறதுக்கு தடுமாறிட்டு இருக்காரு. இதுல செய்தி இது ஒன்னே போதுமே. நீலகண்டம் கழுத்தை நெரிக்க கோரப்பாம்பு வட்டி வடிவேலு தான். எப்படி சித்தப்பா? வட்டி கொடுக்கவே தடுமாறிட்டு இருக்கிற நீலகண்ட கிட்ட முழு பணத்தையும் இப்பயே கொடுத்து அவனு வடிவேலு கேட்டான்னா என்ன ஆகும்? அது எப்படி சித்தப்பா பிரச்சனை இல்லாத கஸ்டமரை வடிவேலு பகிச்சுப்பான்? அவன் பகிச்சிக்க மாட்டான்.
நாம தான் அவனை பகச்சிக்க வைக்கணும். நாம சொல்றத வடிவேல் எப்படி கேட்பான்? கேப்பான். நீலகண்டம் உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் உனக்கு மொத்தமா செட்டில் பண்றேன். அதுக்கு பதிலா நீ நீலகண்டம் கிட்ட நீ கொடுத்த பணத்தை மொத்தமா திருப்பி கேளுன்னு சொல்லுவோம். கொடுத்த பணம் 2 மடங்கா வருதுன்னா வேண்டாம் நான் சொல்லுவான். சரி சித்தப்பா, நீலகண்டம் இப்ப என்கிட்ட பணம் இல்ல, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னா என்ன பண்றது? பணத்தை கொடு, இல்லைன்னா பணத்துக்கு இட உன் கடையை எழுதி கொடுன்னு கேட்க வைப்போம். வடிவேலுக்கு பணத்தை வாங்குறத விட அவன் கடையை எழுதி வாங்குறதுல தான் பெரிய லாபமே இருக்கு. அதனால அவன் கடையை எழுதி வாங்க தான் ட்ரை பண்ணுவான். சித்தப்பா, வடிவேலு கடை எழுதி வாங்குறதுனால நமக்கு என்ன லாபம்? அதை விட பெருசு நீலகண்டனோட சாவு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அவஸ்தைப்பட்டு சாவணும். அதுதான் எனக்கு வேணும். ஆனா வடிவேலை எப்படி பிடிக்கிறதுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. சார், என்னோட சொந்தக்கார பையன் வடிவேல் கிட்ட வேலை செய்யறான் சார். அவன் கிட்ட விசாரிச்சுட்டு அப்படியே அவரையும் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். ஆமாம்மா, உடனே போய் பார்ப்போம். சரிங்க சார், வரேன். சரி சித்தப்பா, நாங்களும் போய் எங்களாலான முயற்சி பண்றோம். ஆமாமா, போய் முயற்சி பண்ணுங்க. சார் வரேன் சார். படா. கண்டா, நீலகண்டா, நீயும் உன் குடும்பமும் மட்டும் இல்ல, உன் வீட்டில் முளைச்சிருக்கிற புல்லு பூண்டு செடி கொடி அத்தனையும் ரொம்ப சீக்கிரம் பத்திக்கிட்டு கொழுந்து விட்டு எரிய போகுது. அப்ப நான் அங்க வந்து குளிர்காய போறேன். இது பனிகாலம்ல, பத்துக்கிட்டு எரியற நெருப்புல குளிர் காஞ்சா உடம்பு கொஞ்சம் எதமா தான் இருக்கும். இது ஏன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மா, ஒரே ஒரு மாசம் பொறுத்துக்கம்மா, சரியா? எனக்கு ஒரு மண்ணும் வேணாம். பத்தியா என் நிலைமை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. இப்பதான் நான் நினைச்ச மாதிரி தொழில் கைகூடி வந்துகிட்டு இருக்கு. நீ ரொம்ப அவசரப்படுற. நீ ஒரே மாசம் மட்டும் பொறுத்துக்க. எண்ணி 30வது நாள் நீ நினைச்ச மாதிரி தாலி செயின் வாங்கி தர்றேன், சரியாமா? வாக்கு தவற மாட்டியே? தவறவே மாட்டோமா. ஏன்பா, பேனை போட்டு உட்கார வேண்டியது தானே? போட்டா நான் குறைஞ்சா போயிடுவேன். உள்ள வந்த உடனே ஒரே வேக்காடா இருக்குது. ஏமா தங்கச்சி, வீடு தேடி வந்திருக்கோம்ல, போய் ஸ்ட்ராங்கா 3 காய் போட்டு எடுத்துட்டு வா போ. ஆமா, நீங்களாம் யாரு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அத்துமீறி உள்ள நுழைஞ்சு பேனை போட சொல்றீங்க, காஃபி கேக்குறீங்க. எங்க கேக்குறல்ல, நீங்களாம் யாருங்க? என்னது? நாங்க யாரா? கேப்பையா கேப்ப, நீ இதுவும் கேப்ப, இதுக்கு மேலையும் கேப்ப. எங்க அண்ணன் காலில் விழாத குறைய கெஞ்சி அன்னைக்கு பணம் வாங்கினல்ல, அன்னைக்கு நாங்க எல்லாரும் உன் கண்ணுக்கு தெரிஞ்சோம். இன்னைக்கு கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க வந்தா எங்களே யாருன்னு கேக்குறியா? பெரிய ஆளியா நீ? நானே உங்களை இப்பதான் முதல்ல பாக்குறேன். உங்க அண்ணனை நான் எப்படி பாத்துருக்க முடியும்? நான் யார்ட்டையும் பணம் வாங்கல. யோசிக்காம பேசாதயா. வடிவேல் என்ன உனக்கு தெரியாது? ஓ, அவரு சொல்றீங்களா? என்ன மன்னிச்சிருங்க சார். வட்டிக்கு பணம் வாங்கின விஷயத்த முதலே சொல்லியிருந்தா எனக்கு புரிஞ்சிருக்கும்ல. வட்டி வாங்கினாலும் பிச்சை வாங்கினாலும் கை நீட்டி பணம் வாங்கினா அது ஞாபகத்துல இருக்கணும். அது எப்படி இவருக்கு ஞாபகம் இருக்கும்? பணத்தை திருப்பி கட்டணுங்கிற நினைப்போட வாங்கியிருந்தா அது ஞாபகம் இருக்கும். பணத்தை ஏமாத்தணுங்கிற ஒரே நினைப்போட தான் வாங்கியிருப்பாரு, அதான் மறந்துட்டாரு. அப்படிலாம் இல்ல சார், கரெக்டா 2 மாசமா வட்டி கட்டிட்டு வர்றேன் சார். அதுக்கப்புறம் 8 மாசமா எட்டியே பார்க்கலையே, அதுக்கு என்ன சொல்ற? குடும்ப கஷ்டம் சார், பணம் புரட்ட முடியல சார். அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். எங்க அண்ணன் கண்ணிமால எல்லாருக்கு போய் தன்னால விட்டு வச்சிருந்தாரு. இனிமே இதை பொறுத்துட்டு இருக்க மாட்டாரு. இது வரைக்கும் நீ கட்ட வேண்டிய வட்டி, அது போட்ட குட்டி, நீ கட்ட வேண்டிய அசல் தொகை மொத்தம் எவ்வளவு வருது தெரியுமா? 90,340 ரூபா. இது உடனே கட்டலனா நீ மோசமான பின்னுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எப்படி ஐடியா? எல்லாத்தையும் சேர்த்து 90,000 தாண்டிருச்சா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்படிங்க சமாளிக்கிறது? நீ எதிர்பார்க்கல, இப்ப நாங்க எதிர்பார்க்கிறோம். என்ன சொல்ற? ஏங்க திடீர்னு வந்து இப்படி நெருக்குனா எப்படிங்க பணம் கொடுக்கறது? அதுக்குதான் மாசம் ஒழுங்கா வட்டி கட்டி இருக்கணும்ல. யோ, வெட்டி பேச்சு எதுக்கு இப்போ? பணத்தை நீ எப்ப தர பட்டுன்னு சொல்லு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க ஒரு 10 நாள் பொறுத்துக்கோங்க, பணத்தை நானே கொண்டு வந்து தர்றேன். 10 நாள் தானே, அது வரைக்கும் உன் பொண்டாட்டி எங்கிட்ட அடமானமா இருக்கட்டும். டேய் கூட்டிட்டு வாங்கடா. கூட்டிட்டு போறீங்க, நான் பணம் தரேன்னு சொல்றேன்ல ஐயா. யோ, பணம் தரேன்னு சொல்லிட்டேயா, அதுக்கு என்ன உத்தரவாதம்? அதுக்குதான் உன் பொண்டாட்டி அடமானத்துக்கு கூட்டு போறோம். வாமா, வாமா. யோ, கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் பண்றீங்களா ஐயா? இவ ஒரு பொம்பளையா? யோ, மனசாட்சியை பத்தி நீ பேசுறியா? அதுக்கு ஒழுங்கா வட்டி கட்டி இருக்கணும்ல. யோ, சத்தம் படம் எங்க கூட அனுப்பிச்சு வை. எங்க அண்ணன் எப்படிப்பட்ட கண்டிப்பானவர்னு உங்ககிட்ட சொல்லிருக்கோம்ல. ஒரு தூசு துரும்பு படாம நாங்க பாத்துப்போம். அனுப்பி வை. ஏய், கூட்டு வாடா. யோ யோ யோ, அப்படியா அப்படியா